தேவி. குந்தி தேவி. ஆமா. சரிமா. அப்படி குந்தி தேவியாக இருந்தால் என்னை பெற்ற என் தாய் தேவி யாரு? உங்க தாய் தந்தை யாருமா? அண்ணா எப்படி? சூரசேன ராஜன் பெற்ற சொகுசுள்ள குந்தி அம்மான்னு சொன்னனே. சரி. சூரசேன மகாராஜனுக்கும் மாரிசா தேவிக்கு நாங்க 15 பிள்ளைகள். 15. ஆமா. சரிமா. 5 பெண் குழந்தைகள், 10 ஆண் பிள்ளைகள். 15 பிள்ளைகளுக்கு மூத்தவளாகி நான் தாய்க்கு தலைப்பிள்ளையாக முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து மாரிசா எனது தாய் பெற்றெடுத்து என் தாயின் வாயால் எனக்கு பிரதையிட்டு பேர் வைத்தார் எங்க அம்மா. அப்படி பிரதையிட்டு பேர் வைத்தனா குந்தி போஜ மன்னன் எடுத்து வளர்த்தினார். எனக்கு குந்தி அம்மாவுன்னு பேர் வச்சாரு. வளர்ப்பு பிள்ளையாக நான் ஏன் போகணும்? குந்தி போஜ மன்னனாக மற்ற மந்திரி வேலை பார்த்து வந்தார் என் அப்பா இடத்துல. அவருக்கு குழந்தை இல்லை. சுவாமி உங்களுக்கு 15 பிள்ளைகள் பிறந்ததே, ஒரு குழந்தை தத்து கொடுங்க அப்படின்னு குந்தி போஜ மன்னன் கேட்க முதலாக பிறந்த இந்த பிறவிலே தத்து கொடுத்தார் என் தாய் தந்தையும். குந்தி போஜ மன்னன் வளர்த்தி எனக்கு குந்தி அம்மாவுன்னு பேர் வைத்தாங்க. நான் போன பிறகு அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு மந்தாரிட்டு பேர் வைத்தார். அக்கா தங்கி இருவரும் மந்தாரதேவி குந்தமாதேவி அக்கா அவங்க இருவரும் நான் சாருக தேசத்தில் நான் பிறந்தது ஊரு எப்படிமா? நான் பிறந்த ஊர் என்ன ஊரு? என்ன ஊருமா? சாருக தேசம். சாருக தேசம். சாருக தேசத்தில் நாங்கள் பிறந்தோம். அக்கா தங்கி இருவரும் நாளொரு மேனி பொழுதும் வண்ணமாக சிறும் சிறப்புடனே எங்களை வளர்த்தி வாழும் செய்தார். பருவம் அடைந்த பிறகு தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு திருமணம் செய்து விட்டார். திருமணம் ஆச்சா? அம்மா கட்டன் தாலி கட்டணவன் யாருமா? மணவாளன் யாருமா? கட்டணவன் தாலி கட்டணவன் இல்லம்மா, வாய் அப்படி கொலருது. அம்மா உன்னை பெரிய மனுஷன் கிளவிட்டு எப்படி வாய் வளர்ந்த பொமரிக்குள்ள வந்தா நீ என்ன பண்ண? பாட்டி தானே. ஆமா. ஆண்டி கிட்ட தான் வாய் வளர கூடாது. பாட்டி கிட்ட எப்படினாலும் பண்ணல கிளவி ஓட முடியாது. ஐ லவ் யூ. அம்மைக்கு மாறலன்னா தாடி கட்டவே எவன்? யாருமா? அஸ்னாபுரத்து மன்னர்களாக அண்ணன் தம்பி 3 பேரு. திருநாட்டி மன்னன், விருணராஜன், பாடுராஜன். அண்ணன் தம்பி 3 பேர் இருக்க பாடுராஜனுக்கே எங்களை கல்யாணம் செய்து விட்டார். பாண்டுராஜனுக்கு எங்க அப்பா பாடுராஜ மன்னருக்கு என்ன திருமணம் செய்து விட்டார். அப்ப என் தங்கை கேட்டா, அக்கா நீ வந்த விடம் தான் நான் பிறந்தேன், உன்னோட வளர்ந்தவள், கடைசி வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டுல வந்திருப்போம் அப்படி தங்கை ஆசைப்பட என் தங்கையும் என் கணவருக்கே திருமணம் செய்து விட்டாரு. தந்தை கணவர் 2 முட்டாட்டிக்காரு. ஆமா சரிமா. அக்கா தங்கி இருவரையும் பாடுராஜனுக்கு திருமணம் செய்து வைத்தா. அரசு பரம்பரையில கல்யாணம் செஞ்சுட்டா வனத்திலே போய் சில நாள் வாழ்ந்துட்டா நாட்டுக்கு வருவது. எங்க அக்கா தங்கி இருவர்களையும் என் கணவராகப்பட்டவர் சிறங்கி வனம் என்று சொல்லக்கூடிய சிறங்கி வனத்தை மலைத்து சென்றார். வனத்திலே இருக்கின்ற புதுமை எல்லாம் கண்டு சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம் என்று அக்கா தங்கி இருவரும் போனோம். சரிண்ணா என்னம்மா சிறங்கி வனத்திலே என்னம்மா ஆனது? சந்தோஷமாக வாழ்ந்திருப்போம் என்று நினைக்கிறேன். சிறங்கி வனத்திலே எங்களுக்கு ஏற்பட்ட சிறப்புகள் என்ன?
சிறைக்கு வரத்திலே மன்னவனே நாளிலிருந்து சரி இந்த பாவியாகப்பட்ட பூவிலிருந்து பொட்டிலிருந்து புண்ணியாரை இழந்து ஆஹா. நான் பட்ட மரம் போல் இந்த சண்டாளி நான் விதவையா ஆனேனே அண்ணா. பாலும் பருவத்திலே நான் பூ வைக்காமல் நெத்திக்கு பொட்டு வைக்காமல் இந்த சண்டாளி நான் விதவையா ஆகிவிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் தொடச்சிட்டு இருந்தேன். வனத்துக்கு சென்றவன் நாங்க சரி என் மன்னவரை இழக்கும் காரணம் என்ன? என்னமா காரணம்? யார் இந்த சண்டாளி இழக்கும் காரணம் என்ன? என்னம்மா? அழகான இந்த மான்கள் விளையாடி கொண்டிருக்க சரி இந்த மானை பிடிச்சு கொடுங்க மன்னா என்று கேட்டேன். நீங்க மான் கைக்கு சிக்காமல் ஓடியது. சரி அம்பு எய்தார் என் கணவராகப்பட்டவர். ஆண்மானும் பெண்மானும் இரண்டு விளையாடி கொண்டிருந்தது. சரி அந்த ஆண்மேன் மீதில் அம்பு பாய்ந்தது. சரி உழுதுடிக்க கீழே விழுகும் பொழுது ஆண்மானாக இருந்தவர் யார் தெரியுமா? யாரு? அமுதந்த முனிவர். அமுதந்த முனிவர் தன் தேவியாகப்பட்ட சரி ரிஷிபத்தினி இருவரும் சரி எங்களை போல திருமணம் செய்து வனத்திலே வந்து சரி விளையாடலாம் என்று ஆமா காமத்திலே சிறந்தது மானு. மான் உருவம் எடுத்து விளையாடலாம் என்று இருவரும் விளையாடி கொண்டிருந்தார். சரி அப்படிப்பட்ட அமுதந்த முனிவர் தான் என் கணவர் மடித்தார். ஆஹா மடிக்கின்ற பொழுது சரி உயிர் போகின்ற பொழுது அமுதந்த முனிவர் கொடுத்தார் சாபம். என்னமா சாபம்? மானுராஜனே சரி நான் திருமணம் செய்து என் மனைவிக்கு ஒரு சுகத்தை கொடுக்கல. ஆஹா என் உயிர் போகுது. சரி என்னை மடிக்க நினைத்தாயே உன் மனைவிக்கு எப்பொழுது சரி உன் மனைவியிடத்துல எப்போது நீ சேர்வாயோ சேர்வாயோ மனைவிக்கு எப்பொழுது நீ சுகத்தை கொடுப்பாயோ அக்கணமே உன் சிரமானது 1000 சுக்காய் வெடிக்கிட்டு சாபத்தை பெற்று எங்களிடம் சொல்லாமல் சரி இப்படிப்பட்ட பெருத்த ஒரு சாபத்தை பெற்று விட்டுமே நாம ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு முற்றிலும் அந்த ஞானிகள் சாகாமல சொர்க்கத்துக்கு போவாங்களா? சரி அவங்களோட என் கணவரும் போனாரா? நீ என்னப்பா பாண்டுராஜ் எங்களோட வர்ற சரி அப்படின்னு கேட்க சுவாமி நான் அமுதந்த முனிவரால் சாபத்துக்கு ஆளாகி விட்டேன். சரி மனைவிக்கு ஒரு சுகத்தை கொடுக்காதவன் ஆஹா நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? சரி உங்களோட வரேன்னு சொல்லி என் கணவர் சொன்னாரா? ஆமாமா அப்படின்னா நீ பிள்ளை பெறாதவனா? சரி பிள்ளை பெறாம எனக்கு புண்ணியில் வந்து இடம் கிடையாதுப்பா. ஆமாமா ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் சரி பேர் சொல்ல ஒரு பிள்ளை பெக்கணும். கண்டிப்பா பிள்ளை பெறாதவருக்கு செத்தா கூட புண்ணியில் வந்து இடம் கிடையாது இடம் இல்லை அப்படின்னு அந்த முனிவரெல்லாம் சொல்ல சரி அதை கேட்டு கலங்கி என் கணவர் என்னிடம் வந்தார். சரி எங்க சாமி போனீங்க? என்ன நடந்தது கேட்டேன். சரி நடந்ததை கூறினார். சுவாமி தெரிந்தோ தெரியாமலையோ அமுதந்த முனிவருக்கு சாபத்துக்கு ஆளாகி விட்டோம் நாம. இப்ப நம்மளுக்கு பிள்ளை வேணும். குழந்தை பெற்றா மட்டும்தான் கண்டிப்பா வர முடியும் கண்டிப்பா அப்படின்னு சொல்ல நீங்க அனுமதி கொடுத்தா பிள்ளை பேரை என்னால ஆகும் சுவாமி? சரி புருஷன் இல்லாம? ஆமாமா பொண்டாட்டி இல்ல புருஷன் இல்லாம பிள்ளை பெற்றலான்னு சொல்ற பொண்டாட்டி இல்லைங்கிறேன். ரெண்டு பேரும் வேணுமா இல்லையா? புருஷன் இல்லாமல் பிள்ளை பெற்க என்னால் ஆகும், பிள்ளை பெற என்னால் ஆகும். கணவர் இல்லாமல் கணவன் சுகத்தை காணாமல் பிள்ளை பெற என்னால் ஆகும் சாமி என்று என் புருஷனுக்கு சொன்னேன். ஆமா ஆமா செனவுசி போட்டுக்கலாம். அப்படி ஏமா கல்யாணமான ஒரே வார்த்தையிலே போயிட்டே இருக்க வேண்டிக்கு வந்து பாக்குற ஒரு மாசம் பிள்ளை அது எப்படி பேச? ஏமா இன்னைக்கு நம்ம ஒண்ணு பாக்குறேன் என் தள்ளாச்ச பாவாடியே. அப்பொழுது நான் என் கணவராகப்பட்டவர் சரி நான் சொல்லும் வார்த்தைக்கு திருவாக்கு மறுவார்த்தை பேசாமல் சரி என்று அனுமதி கொடுத்தார் என் கணவர். என் மன்னவருக்கு விளக்கத்தை கூறினேன். சுவாமி நான் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது தூணாசிரியத்தில் உபதேசம் பெற்றேன் 5 உபதேசங்கள். சரி உன் அப்பொழுது திருச்சிட்டேன். இருப்பது 4 இருக்குதுங்க. இதை வைத்து குழந்தை பெறலாம் என்று சொல்லி என் கணவர் எடுத்து அனுமதி கேட்டு கண்டிப்பா நான் 5 பிள்ளைகள் பெற்று 5 பசங்களா? சரிமா 5 பசங்க பேர் எப்படிமா? எப்படி விளக்கத்தை சொல்றேன். அந்த 4 உபதேசத்தை பெற்று சரி நான் முதலாக யாரை நினைச்ச தெரியுமா? யாரு? யமனை நினைச்சேன். யமனை யம தருமனை நினைத்து ஒரு மந்திரத்தை உச்சரிக்க சரி தருமன் பிறந்தார். 2வது மந்திரத்தை உச்சரித்தேன் பீமனை, பீமன் பிறந்தார். பீமன் வாயு பகவான் நினைச்சு ஒரு மந்திரத்தை உச்சரித்தேன் சரி பீமன் பிறந்தார். பீமன் 3வது மந்திரத்தை உச்சரித்தேன் யாரை நினைச்சேன்? யாரு? தேவேந்திர மன்னரை. தேவேந்திரன். ஆமா சரி அவருக்கு யார் பிறந்தா தெரியுமா? யாருமா? அர்ஜுனன் பிறந்தார். அர்ஜுன மகாராஜன். சரி இருப்பது 3 இன்னும் 2 சொல்லணும். அப்ப 3 சொல்லியாச்சியா?
நான் 30 ஆசைகள். சரிங்க. நான் 30 ஆசைகள் 3 பிள்ளைகள் பெற்று விட்டேன். இருப்பது ஒண்ணு. என் தங்கை மந்தாரி வந்தா. சரி. அக்கா எனக்கு குழந்தை இல்லையே, நீங்க 3 பிள்ளைகள் பெத்துட்டீங்க. நான் பிள்ளை பெறாத பாவி ஆகிவிட்டேன் அக்கா. சரி. அப்படின்னு என் தங்கை மந்தாரி கேட்டா. அவளுக்கு ஒரு மந்திரத்தை கொடுக்க அவர் 2 பேர்த்து நினைச்சா. சரி. 2 பேர்த்து யார் யாருமா? அஸ்வினி தேவர் என்று சொல்லக்கூடிய சரி. அஸ்வினி தேவர் இருவரை நினைக்க இருவருக்கும் நகுலன் சகாதேவன் பிறந்து விட்டார் மந்தார தேவிக்கு. நகுலன் சகாதேவன். ஆமா. சரி. அப்படி பிறந்த உடனே அந்த வனத்திலே சரி அந்த 5 பிள்ளைகளை வைத்து 5 சிறு வயது அறியாத பருவமாக இருக்கும் பொழுது ஒரு நாள் வேலை என்ன நடந்தது தெரியுமா? என்னமா நடந்தது? அக்கா ஆத்தங்கரை சென்று சரி நீராடி வருகிறேன் என்று என் தங்கை மந்தாரி போய்விட்டார். ஆஹா. போன தங்கை காணவில்லையே. நான் எதிர்நோக்கி போனேன். சரி. என் பிள்ளைகள் 5 பேரை கூட்டிட்டு நான் ஆத்தங்கரைக்கு செல்ல சரி என் தங்கை எதிர்நோக்கி வந்தால் ஈரப்புடவையோடு வந்தார். சரி. என் தங்கை பார்த்தால் என் கணவர் அந்த ஈரப்புடவையில உடம்பெல்லாம் ஒட்டி கொண்டது. என் தங்கையோட உறுப்புகள் எல்லாம் அப்படியே தெரிய கண்களுக்கு தெரிய என் கணவராகப்பட்டவர் என் தங்கை மீது ஆசை மோகம் கொண்டார். சரி. தன் மனைவியிடம் என் தங்கையிடம் என் கணவராகப்பட்டவர் சேரிக்கு சேர என் கணவரோடு சிரமானது வெடித்து விட்டது. என் கணவர் மாண்டு விட்டார். என்ன தங்கா நடந்தது என்று கேட்டேன். அக்கா என்னாலதான கணவர் மாண்டு விட்டார். சரி. இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த 5 பிள்ளைகளை கூட்டிட்டு போய் அத்தனை நேரத்தில் வாழ்ந்திருப்பாய் என்று. சரி. என் தங்கையும் உடங்கட்டு ஏறிவிட்டாரே. என் தங்கையும் உடங்கட்டு ஏறிவிட்டான். சரி. என் தங்கையும் மன்னவர் மாண்டு விட்ட பிறகு 16 வருஷமாக அந்த தனிமையிலேயே அந்த வனத்துல இருந்தேன். சரி. அப்பொழுது தனிமையிலேயே 16 ஆண்டுகளாக சிறங்கி வனத்திலே என் பிள்ளைகள் 5 பேரை வைத்து தனிமையிலே வாழ்ந்தேன். என் மச்சாண்டாரு சரி திருநாட்டி மன்னன் கண்ணே திரும்பில்லாமல் காந்தாரி திருமணம் செய்து 100 பிள்ளைகள் பெற்றார். அவர் சொன்னார், தம்பி மனைவி வனத்துல இருக்கிறான். சரி. நீ போய் கூட்டிட்டு வாங்க சொல்லி இப்படி குரு பெரியோர் இடத்துல சொல்ல. சரி. இந்த குரு பெரியோர்கள் எல்லாம் வந்தார் சிறங்கி வனம். என்னையும் என் மக்களையும் சரி அத்தினாபுரம் அழைத்து சென்றார்கள். அத்தினாபுரத்திலே சரி எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன சந்தோஷம் கிடைத்தது. எனக்கு என் மக்களுக்கு என்ன வெகுமதி கிடைத்தது அண்ணா. அண்ணா மனமனத்தின் அப்பாவி மனமனத்தின் அப்பாவி என் மக்களை கூட்டிக்கிட்டு எங்க கூட்டு மாலைக்கு போனாலோ. எனக்கு மறுபூசங்களையே என் பிள்ளைகளை சந்தோஷமாக வைத்திருந்தாரா. சரி. என் மச்சாண்டார் மக்கள் 100 பேரு. துரியோதனாகிலே கெட்டடத்தை கொண்டார். சிறு வயசிலே கெட்டடத்தை கொண்ட துரியோதன் என்னவெல்லாம் வஞ்சகத்தை செய்தார் தெரியுமா? என்னென்னமா செய்தாங்க? பிள்ளைகளை மடிக்க. சரி. கெட்டடத்தை கொண்ட துரியோதனன் சித்தப்பார் பிள்ளைகளை உயிரோடு விடக்கூடாது என்று. சரி. 5 சிறு வயது அறியாத பருவமாக இருக்கும் பொழுது என்ன செஞ்சார் செய்யுமா? என்னமா? நடக்கும் வழியிலே நச்சுமுள் வெட்டி வைத்தா. நச்சுமுள்ளு. போகும் வழியிலே கொய்குழி வெட்டி வைத்தா. சரி. படுக்கின்ற பாய்களை பாம்புல வெட்டி வைத்தா. உங்குகின்ற சோத்தில நஞ்ச மருந்து கலந்தார். உண்மை. குளிக்கின்ற நீரை கூருசி நெட்டு வைத்தா. சித்தப்பார் பிள்ளைகள் சாகட்டும் என்று கெட்டனத்தை கொண்ட துரியோதனன் இப்படி எல்லாம் வஞ்சகத்தை செய்தார். சரி. என் மச்சாண்டார் பிள்ளைகள் என் மக்கள் எல்லாம் என்னவெல்லாம் வஞ்சித்தார் தெரியும். என்னம்மா? அத்தனை எல்லாம் சரி துன்பத்துக்கு எப்படியாவது என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும். சரி. அப்படின்ட்டு என் பிள்ளைகளை காப்பாத்தி யார் வந்தா தெரியுமா? யாருமா வந்தாங்க? எங்க அண்ணன் மகன். யாரு? வசுதேவனுடைய மகன். சரி. கண்ணன் அவதாரப்பட்ட அவதாரமூர்த்தி. சரி. ஆண்டவனாய் பிறந்து என் பிள்ளைகளை 5 காப்பாத்தி வந்தான். சரிமா. அண்ணா எப்படிமா? அப்படி 5 தப்பித்து சரி வளர்ந்து அறிமுகமாகி நாடும் பெரும் தருவாயில் சரி துரியோதனன் என்ன செய்தார் தெரியுமா? என்னமா செய்தாங்க? தூதனால அண்ணா
வந்து ஆலிமமாகி என் பிள்ளைகளுக்கெல்லாம் சேரக்கூடிய நாட்டை சரி பாகப்பிரவனை செய்து ஆஹா வாரணாவனத்திலே சரி இந்திர பிரசவம் ஆக்கி என் பிள்ளைகளும் இருக்க சித்தப்பார் பிள்ளை விடக்கூடாது என்று சரி விளையாடலாம் என்று பகடை விளையாட்டு விளையாடி ஆ என் மக்களுக்கு சேரக்கூடிய நாட்டை எல்லாம் அடிமையாக்கி விட்டு என் பிள்ளைகள் எல்லாம் மனத்துக்கு ஒட்டி சரிம்மா கல்லே தலவாணி கானகமே பஞ்சமெத்தை ஆ குடிப்பது சொன்ன நீர் உடுத்துவது மூங்கலாடு உங்குவது காய்கறிகள் சரி. படுப்பது வட்டப்பாறை என் பிள்ளைகள் வஞ்சிரித்தார் வனத்திலே சரி அப்படி குரு பெருக்க சொன்னார் ஆ 13 வருஷமாக கணம் போங்க சரி இழந்த நாட்டை பெறலாம் ஆ. நாங்க வாங்கி தரோம் ஆமாங்க. அப்படி அந்த குரு பெருவலாம் சொல்ல சரி அவருடைய நியாயத்தை கேட்டு ஆ என் மக்கள் வனவாசம் சென்றார்கள் ஆஹா என் மருமகளாகிய பாஞ்சாலியோடு ஆ 6 பேர்களும் சரி குஞ்சுகளை அழைத்து கோழி திரிவதைப் போல சரி 6 பேரும் வனத்திலே 13 வருடமாக வனம் கிடந்து வந்தார்கள் பாவம். நாடு கொடுத்தாரா ஆ கொடுக்க மறுத்து விட்டார் சரி நான் உயிருள்ள வரைக்கும் ஊசி குத்த மண் தர மாட்டேன் சித்தப்பார் பிள்ளைகளுக்கு பிடிவாதமாய் துரியோதனன் சொல்லிவிட்டார் ஆஹா கண்ணன் பார்த்தா சரி காடாலும் பாண்டவர்கள் ஆ நாடாளும் ஆமாமா துரியோதனா ஆ சமர் போர் நடக்கட்டும் சரி 18 நாள் வார போர்க்களம் நடக்கட்டும் ஆ போர்க்களத்தில் யார் ஜெயிப்பெறுகிறாரோ சரி. அவரே அத்தினாபுரத்தை மாறட்டும் என்று ஆ மாயவர் சொல்ல ஆ கண்ணனுடைய வார்த்தை கேட்டு சரி பாண்டவருக்கும் ஆ கௌரவருக்கும் சரி 18 நாள் சண்டை ஆரம்பித்து ஆ அண்ணா அம்மா நேற்றோடு 16 நாள் சண்டை முடிந்து விட்டது ஆமாமா கண்ணன் ஆகியே ஆ பரந்தாமன் சரி மாயன் துணை கொண்டு என் பிள்ளைகள் ஐவேரே ஜெயிப்பெறுகிறார்கள் ஆ இறப்பது 2 நாள் சண்டை சரி. இந்த 2 நாள் சண்டையிலே ஆ என் பிள்ளைகளை ஜெயம் பெற்று விட்டார் ஆ இந்த நாட்டை ஆள்வது இந்த சண்டாளி நான் கண்ணால் பார்த்து விட்டு மடிவேன் ஆமாமா இருப்பதற்கு வீடு இல்லாமல் நாதித்து என் பிள்ளைகள் இருக்கிறார்களே பாவம் 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 கண்ணன் அழைத்து கேட்போம் சரி கண்ணனை அழைத்து கேட்டா ஆஹா எனக்கு ஆறுதல் கூறுவார் சரி சந்தோஷம் அடைவேன் ஆ மாயவனுக்காக அப்படியே இருக்கட்டும். மாயவா